நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, ஈரோடு பக்கத்தில் இருக்க பவானிக்கு தாங்க வந்திருக்கோம். எதுக்காகனா, எங்களோட அக்கா பையனுக்காக திதி கொடுக்க தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். பவானியில் வந்துட்டு திதி கொடுக்கறது ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான். ஏன்னா இறந்தவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும்னா வந்துட்டு நம்ம வந்து திதி கொடுக்கணுமா. அதுக்காக தான் இப்போ நாங்கள் அக்கா எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அக்கா பையனுக்கு தான் இப்போ நாங்கள் கொடுக்க வந்திருக்கோம். பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க செய்கிறதே வந்துட்டு ரொம்ப வேதனையாக இருக்கும். நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னுட்டு. இது வந்து அக்கா பையனுக்கு அக்கா திதி கொடுக்குறாங்க. அப்போ அது இன்னுமே எவ்வளோ பெரிய வேதனைன்னு கொஞ்சம் பாருங்கள் நீங்களேவும். எங்களுக்கெல்லாம் மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வாழ வேண்டிய வயசில் அந்த பையன் இறந்துட்டு இன்றைக்கி திதி கொடுக்கறதுக்கு இங்கே வந்து நிற்கிறோம் நாங்கள் எல்லாருமேவும். அது நினச்சாலே ரொம்ப வேதனையாக இருக்குது. இருந்தாலும் இறந்த பையனோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக நாங்கள் திதி கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு தான் நாங்கள் இப்போ ஐயரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் திதி கொடுக்கறதுக்கு. இங்கே வந்து நிறையா பேர் வந்து திதி கொடுக்குறாங்கங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க இறந்தவங்களுக்கு வந்துட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இங்கே நிறைய ஐயருங்கள் இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து நிறைய ஐயருங்கிட்ட விசாரித்தோம். இது எப்படி செய்யணும், என்ன கரெக்டாக செய்வாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவேவும் நாங்கள் வந்து கேட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி இங்கே வந்து செஞ்சது கிடையாது. அதுக்காகவே நாங்கள் வந்து ஒரு ஐயர்கிட்ட இல்லைங்க, நாங்கள் 2-3 பேர்த்துக்கிட்ட நாங்கள் விசாரித்தோம். எவ்வளோ என்ன ஏது என்னன்னு நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வந்துட்டு இங்கே நிறையா பேர் வந்துட்டு ஐயருங்களும் இருக்காங்க, பூசாரிங்க மாதிரி உள்ளவங்களும் இந்த மாதிரி திதி செய்கிறதுக்கு இது பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ஒரிஜினலாக எப்படி கரெக்டாக யார் செய்வாங்களோ அவங்கள பார்த்து செய்வோம் அப்படின்றதுக்காக நாங்கள் 2-3 ஐயருங்க கிட்ட வந்து நாங்கள் பேசி கேட்டோம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் 1000 கொடுங்க, 1500 கொடுங்க, 800 கொடுங்க, 700 கொடுங்கன்னு இப்படியே சொல்லி தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அமௌண்ட்டு சொல்கிறதுனாலேயே எங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. இவங்க கரெக்டாக செய்வாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம பிள்ளைக்காக செய்ய வந்திருக்கோம். அப்படின்னும்போது அது கரெக்டாக செய்யணுன்றதுக்காக அது லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு ஒரிஜினல் ஐயர்கிட்டே நாங்கள் விசாரித்தோம். அப்போ அவர் தான் 2500 கேட்டார். ஏம்மா செய்யணுன்னா கரெக்டாக செய்யணுமா, நாங்கள் வந்துட்டு இதை நல்லா கரெக்டாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னா. அது கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பணம் போனாலும் போயிட்டு போகுது, ஆனால் நல்லா செய்யணும், கரெக்டான முறையில் எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும்னு நாங்கள் சொன்னோம். அவரும் நீங்கள் வாங்கம்மா நான் செஞ்சு தரேன் அப்படின்னாங்க. அக்காவும் போய் தண்ணியில் போய் இறங்கி தண்ணியில் முங்கி குளிச்சுட்டு தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே தான் அந்த பூஜை பண்ணணும். அவங்க போயிட்டு அந்த பூஜை பண்ணுறதுக்கு தான் இப்போ அக்கா வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே உட்காந்துருக்கிறது வந்து எங்கள் அக்கா பொண்ணு தான். எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு தாங்க. பையன் தான் இறந்துட்டா. அப்படியே இப்போ அக்கா பொண்ணு தான் இப்போ இந்த இது வந்து செய்கிறதுக்கு இங்கே உட்காந்துருக்காங்க. ஆனால் அக்கா பொண்ணு தான் அந்த இது வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப வேதனையோடு உட்காந்துருக்கு. இந்த அண்ணனுக்கு இப்போயே இந்த வயசுலேயே நம்ம அண்ணனுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு, நம்ம அண்ணன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ரொம்ப வேதனையோடு தான் அந்த பொண்ணு இதை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு என்ன கேட்டால் வந்து கடவுளை இந்த மாதிரிலாம் யாருக்கு இவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. பெற்றவங்க வயசாகி போகும்போதே வேதனைப்படுவோம். ஆனால் வாழ வேண்டிய வயசில் பிள்ளைங்க போகிறதுன்றது இன்னும் பெற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை தெரியுங்களா. அது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த வேதனையும் கஷ்டமும் என்னன்னு தெரியும். நாங்கள் இந்த ஐயர்கிட்ட கேட்டோம். இவ்வளோ நாள் நாங்கள் வீட்டில் தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இங்கே வந்து கொடுக்குறோம். இனிமேலும் இது மாதிரி அடிக்கடி வரணுமா, இந்த மாதிரி கொடுக்கணுமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இந்த ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்க போதும், இதுக்கு மேலே நீங்கள் வீட்டிலேயே சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு தடவை கொடுத்தாலே உங்கள் பையனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்டோன்னே எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக ஆயிடுச்சு. எங்கள் பையனோட ஆத்மா சாந்தி அடைஞ்சால் போதும் எங்களுக்கு. அந்த ஒன்று தான் நாங்கள் எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறது. அந்த ஒன்று தான், அந்த பையனோட ஆத்மா சாந்தி அடையணும். அதுக்காக தான் இப்போ நாங்களே இந்த இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் சொன்னோம். நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் இது செய்யவும் அந்த பையனுக்கு ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு அவரும் சொன்னார். இருந்தாலும் எங்கள் அக்காவுக்கு இந்த நிலமை இவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சே, பையனுக்கு அக்கா இந்த மாதிரி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்களேன்னும் போது எங்களுக்கு அங்கே நிற்கவே மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எங்கள் அக்காவை விட்டு செய்ய விட்டாலும் அது பார்க்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன பண்ணுறது, செஞ்சு தான் ஆகணும். அக்கா பையனுக்காக செஞ்சிகிட்டு இருக்காங்க அக்காவும். ஐயர் சொல்ல ஒவ்வொன்றும் பார்த்து எப்படி செய்யணும்னு அக்காவும் எல்லாம் பார்த்து செஞ்சிகிட்டு இருக்காங்க. கடவுளே அவன் ஆத்மா சாந்தி அடையணும், அது ஒன்று தாங்க நாங்கள் எல்லோரும் வேண்டிக்கிறோம். ஆனால் இறந்தவங்களுக்கு இங்கே வந்து திதி கொடுத்தா அவங்க ஆத்மா சாந்தி அடையுன்றாங்க. நீங்களும் யாராவது வயசானவங்களோ குடும்பத்தில் யாராச்சும் இறந்துருந்தால் இங்கே வந்து திதி கொடுங்க, கண்டிப்பாக அவங்க ஆத்மா சாந்தி அடையும். அக்காவும் ஐயர் சொல்கிறத கேட்டு கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க.
எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இன்னும் அந்த பிண்டத்தை கொண்டு போய் அந்த பவானி தண்ணியில் கரைச்சி விட சொல்லியிருக்காங்க. அதில் கரைச்சி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பணும். அதை கரைக்கலான்ட்டு அக்காவும் வாங்கிட்டாங்க. நாங்கள் போய் இது கரைச்சிட்டு கோயில்லையும் அப்படியே நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்புறோம் நாங்கள். இதே மாதிரி நிலமை எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது அப்படின்னு தெய்வத்திட்ட வேண்டிட்டு தான் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் இப்போ.